Dear students, practical geometry நம்ம பார்க்க போகிற டாபிக் construction of similar triangles. Construction of similar triangles ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தது தான். Similar triangles நமக்கு தெரியும், angles are equal, corresponding sides உடைய ratios are equal அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் 4.11 பாருங்க. Construct a triangle similar to a given triangle PQR. Its sides equal to 7/4 of the corresponding sides of the triangle PQR. Scale factor 7/4 greater than 1 கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா PQR அப்படின்ற ட்ரையாங்கிளுக்கு ஒரு சிமிலர் ட்ரையாங்கிளை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் இந்த 7/4 ஸ்கேல் ஃபேக்டர் யூஸ் பண்ணி. ஓகே சொல்யூஷன் இன் ட்ரையாங்கிள் PQR ஸ்கேல் ஃபேக்டர் 7/4. இந்த ஸ்கேல் ஃபேக்டர் பாருங்கள் 7/4 இருக்குது. அந்த 4ன்றது அவங்க கொடுத்துக்கிற ட்ரையாங்கிள் PQRை குறிக்கும், 7ன்றது நம்ம வரைய போகிற சிமிலர் ட்ரையாங்கிளை குறிக்கும். ஓகேங்களா? அப்போ 4ல் இருந்து தான் நம்ம 7 வரைய போகிறோம், சின்னதுலேருந்து தான் பெருசு வரைய போகிறோம். அப்போ நான் என்ன பண்ணுறோம், ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று வரைகிறேன், அதுக்கு நேம் வந்து என்ன நினைக்கிறேன் PQR. இது அவங்க கொடுத்த ட்ரையாங்கிள், இதுக்கு எந்த மெஷர்மெண்ட்டுமே கிடையாது, அப்படியே நம்ம அப்ராக்சிமேட்டாக வரைய வேண்டியது தான். இது சின்ன ட்ரையாங்கிளை குறிக்கும், அந்த சின்ன நம்பரை குறிக்குது. நம்ம பெரிய நம்பருக்கு தானே வரைய போகிறோம், அதனால் இது எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இந்த ஆர்ன்ற சைடும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், Pன்ற சைடும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த PRக்கு பேரலாக ஒரு சைடு வரைகிறோம். வரைஞ்சிட்டு அதுக்கு என்னென்னு பேர் வைக்கிறோம், P'(R')ன்னு பேர் வைக்கிறோம். ஓகேங்களா? இதுதான் ரஃப் டயக்ராம். இதில் என்ன டவுட் இருக்கா? வெரி குட். அடுத்தது பார்க்கலாமா? ஃபேர் டயக்ராம் பாருங்கள். ஃபேர் டயக்ராமை பொறுத்த வரைக்கும் அகைன் நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த ஸ்கேல் ஃபேக்டர் தான். இந்த 7/4 தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. 4 நான் என்ன சொல்லியிருந்தேன், கிவன் ட்ரையாங்கிளை குறிக்கும், 7ன்றது நம்ம வரைய போகிற ட்ரையாங்கிளை குறிக்கும். அப்போது 4 சின்ன நம்பராக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறேன். அந்த ட்ரையாங்கிளுக்கு பேர் என்னென்னு வச்சுட்டேன், PQRன்னு வச்சுட்டேன். இந்த ஆர்ன்ற சைடு நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டேங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. Pன்ற சைடு நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருங்க, தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம பெரிய ட்ரையாங்கிள் வரையணும், அப்போ வெளியில் தான் வரைய போகிறோம், அதனால் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் முன்கூட்டியே. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது என்ன பண்ணுறோம், இந்த Q ஸ்கேலை வச்சு ஒரு அக்யூட் ஆங்கிள் இருக்கிற மாதிரி கீழ்ப்பக்கமாக ஒரு லைன் வரைகிறோம். எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிச்சா? ஓகே. அடுத்த ஸ்டெப் நான் என்ன பார்க்கணுன்னா, இங்கே இருக்கிற நம்பரில் எது பெருசோ அத்தனை ஆர்க்கு கட் பண்ணணும். 7ன்ற நம்பர் தான் பெருசாக இருக்குது, அதாவது மேலே இருக்கிற நம்பராக இருந்தாலும் சரி, கீழே இருக்கிற நம்பராக இருந்தாலும் சரி, எது பெருசுன்னு பார்க்கணும். அந்த பெரிய நம்பருக்கு ஈக்குவலாக நீங்கள் என்ன பண்ணணும், ஆர்க் கட் பண்ணணும். இந்த 7ன்ற நம்பருக்கு இது பெரிய நம்பர், அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 7 ஆர்க் வரைய போகிறோம். Q1 காம்பஸ் வச்சு Q1, Q2, Q3, அதாவது Q1 காம்பஸ் வச்சு Q1 வரைகிறோம், Q1 காம்பஸ் வச்சு Q2 வரைகிறோம், 2 வச்சு 3 யூஸ் பண்ணி 4 காம்பஸ் வச்சு 5 காம்பஸ் வச்சு 6 காம்பஸ் வச்சு 7 ஆர்க் கட் பண்ணுறோம். ஒரு ஆர்க்காண்டையும் Q1, Q2, Q3 அப்படின்னு கண்டினியூவாக நான் நேம் வச்சுக்கிறேன் Q7 வரைக்கும். ஓகே, இது எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிச்சிங்களா? அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம், டினாமினேட்டரில் இருக்கிற நம்பர் பாருங்கள் 4, ஏன்னா அது அவங்களே கொடுத்தது, அதனால் அந்த 4 ஸ்கேலை வச்சு நேராக அந்த 6 இருக்குல்லையே, அந்த 6 வரைக்கும் டேரெக்டாக ஜாயின் பண்ணிட்டுங்க. இது அவங்க கொடுத்தது, அதனால் நம்ம அப்படியே அவங்க கொடுத்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம 7க்கு தான் நம்ம வரைய போகிறோம். அந்த வரையும் போது எதை யூஸ் பண்ணி வரைய போகிறோம்னா, அந்த கீழே இருக்கிற 4 யூஸ் பண்ணி தான் வரப்போம். இப்போ பாருங்கள், இந்த Q4 இருக்கு இல்லையா, அந்த இடத்த காம்பஸ் வச்சு ஒரு ஆர்க் ஒன்று கட் பண்ணுறீங்க, 2 லைனையும் கட் பண்ணுற மாதிரி. அதே அளவு Q7 வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணுறீங்க. இப்போ இந்த ஆர்க் எங்கே டச் ஆகிருக்கோ அந்த இடத்த காம்பஸ் வச்சு அந்த ஏற்கனவே வரைஞ்ச ஆர்க் மாதிரி இன்னொரு ஆர்க் வரைகிறீங்க. இப்போ இந்த 2 ஆர்க்கும் அந்த க்ரீன் கலர் ஆர்க்கும் பிங்க் கலர் ஆர்க்கும் இன்டர்செக்ட் ஆகிருக்கியா, அதன் வழியாக நீங்கள் Q7லேருந்து ஒரு லைன் வரைகிறீங்க. அந்த லைன் வந்து ஏற்கனவே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க பாருங்கள், அங்கே போய் இன்டர்செக்ட் ஆகும், அந்த இடத்த R' பேர் வைக்கிறீங்க. புரியுதுங்களா? ஓகே. இப்போ நம்ம கீழே என்ன ப்ராசஸ் பண்ணுமோ அதே தான் மேலேயும் பண்ண போகிறோம். R காம்பஸ் வச்சு ஒரு ஆர்க் பண்ண போகிறோம், அதே ஆர்க்கு R' வச்சு ஒரு ஆர்க் பண்ண போகிறோம். இந்த ஆர்க் எங்கே இன்டர்செக்ட் ஆகிதோ அந்த இடத்துலேருந்து அதே அளவில் இன்னொரு ஆர்க் கட் பண்ணுறோம். இந்த 2 ஆர்க்கு இன்டர்செக்ட் பண்ணுற இடத்துல வழியாக R' ஒரு லைன் வரைகிறோம். அந்த லைன் வந்து நம்ம ஏற்கனவே எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அங்கே போய் டச் ஆகும், அந்த இடத்துக்கு P' பேர் வைக்கிறோம். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு.
இப்போது நம்ம வரைஞ்சிட்டோம் சிமிலர் ட்ரையாங்கிள். இப்போ அவங்க கொடுத்த ட்ரையாங்கிள் PQR, நம்ம வரைஞ்சது P'QR'. ஓகேங்களா? இந்த 2 ட்ரையாங்கிளோடைய ஆங்கிள்ஸ் கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கும். கரஸ்பாண்டிங் சைட்ஸோடைய ரேஷியோஸ் கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கும். அதாவது இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும், இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும், இந்த சைடோடைய ரேஷியோவும் இந்த சைடோடைய ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்கும், எல்லா சைடோடைய ரேஷியோவும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேங்களா? எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே சம்ம நீங்கள் ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி நோட்டில் ஹோம்ஒர்க்கை போடுங்க. தேங்க்யூ.